சேலம் மாவட்டம் கொண்டாலம்பட்டி அருகே உள்ள சௌடேஸ்வரி கலைக்கல்லூரி முதல்வர் பாலாஜி பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வதாக மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கல்லூரி நுழைவாயிலின் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரங்கள். சேலம் மாநகர் கொண்டலாம்பட்டி அருகே உள்ள சௌடேஸ்வரி கல்லூரியில் அங்கு பணியாற்றும் முதல்வராக இருக்கக்கூடிய பாலாஜி என்பவர் கடந்த சில நாட்களாக பெண்களுக்கு மற்றும் அங்கு பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி இன்றைய தினம் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் மாணவர்கள் அதே போல் அங்கு பணியாற்றும் பேராசிரியர்கள் என அனைவரும் கல்லூரி நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இச்சம்பவத்திற்கு முன்னதாகவே பாலாஜி என்ற முதல்வர் அவர் 1 மாத கால மருத்துவ விடுப்பு சென்றுள்ளார். இந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் பணியில் சேருவதற்காக அவர் காலேஜுக்கு வருகை திரும்பியிருக்கிறார். அப்போதுதான் இங்கு இருக்கக்கூடிய மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கல்லூரி நுழைவாயில் முன்பு அமர்ந்து அவரை உள்ளே விடாமல் தடுப்பதற்காக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த மாநகர போலீசார் அப்பகுதிக்கு விரைந்து வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதல் கட்டமாக கல்லூரியுடைய முதல்வராக இருந்த பாலாஜி என்பவரை தற்போது போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இது குறித்து கல்லூரி முதல்வர் பாலாஜியிடம் கேட்டபோது என் மீது அந்த மாதிரி குற்றச்சாட்டு எதுவும் வைக்கவில்லை, என்னிடமும் அந்த குற்றச்சாட்டை பற்றி தெரியப்படுத்தவில்லை, இருந்த போதும் கல்லூரியுடைய நிர்வாகத்திற்குடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே நான் இயங்கி வருகிறேன் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய மாணவிகள் உடனடியாக முதல்வரை கைது செய்ய வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.